ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நாம் பார்த்தீங்கன்னா மறந்தாப்பில் வேலைக்கிழமையே வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸை அழிச்சிட்டோம். இது இப்போ இங்கே இருக்கிற லெவல்ஸ் அப்படின்றது நாளைக்கு உண்டான லெவல்ஸ் இருந்தாலும் அன்னைக்கு என்ன நடந்திருந்தது அப்படின்றத பார்த்துருவோம். நம்ம பார்த்தீங்கன்னா போன வியாழக்கிழமை மார்க்கெட் அப்படின்றது லீவாக இருந்தது. ஸோ புதன்கிழமை நமக்கு க்ளோசிங் 22,819 இருந்தது. ஓப்பன் நமக்கு பார்த்தீங்கன்னா 22,549 ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 22,800 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடச்சிது அப்படின்னாவே மார்க்கெட் டவுன் சைட் போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதான் சொல்லியிருந்தோம். க்ளோசிங்கும் அந்த ஏரியாவில் 819 அங்கே தான் இருக்கிறனால க்ளோஸுக்கு கீழே இருக்கிறதே மார்க்கெட் தொடர்ந்து கீழே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பனே நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணவங்க எக்ஸாக்டாக 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை அப்படின்றது அவங்க ரிஜெக்ட் ஆன இடம் நாம் கொடுத்துருந்தா S1 தான். அதுக்கடுத்து அதையும் பிரேக் பண்ணி ஒரு ஹை ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க. செட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பித்தது. தொடர்ந்து ஒரு ஃபால்லே தான் அன்றைய நாள் முடிஞ்சது. ஒரு 2 மணி போல் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நாம் கொடுத்துருந்த S2 அங்கே தான் சப்போர்ட் எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்ட்ரைக்கில் ப்ரீமியம் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத செக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடம் சப்போர்ட்டுக்கு உண்டான இடம் இல்லை. ஏன்னா ப்ரீமியம் கால் புட்டு 2 பேரோட ப்ரைஸையும் ஆட் பண்ணால் அந்த ப்ரைஸ் வர ப்ரைஸை புட்டு ஒரு ஆளுக்கே கொடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா நாம் ட்ரேட் அப்படின்றத கரெக்டாக எடுக்க முடியும். தவறான ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணிடலாம் கண்டிப்பாக. ஓகே, இப்போது இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி உண்டான லெவல்ஸ், இன்றைக்கி மீன்ஸ் நாளைக்கு உண்டான லெவல்ஸ் 22,948, 22,649, 22,051, 21,751. நல்ல ஒரு பெரிய ரேஞ்சாக இருக்குது. இதுக்கு காரணம் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் 389 பாயிண்ட் இருக்குது. கடந்த இந்த போர் இதெல்லாம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிருந்தாலும் இவ்வளோ பெரிய ப்ரீமியம் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் இல்லை. 350 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 390 அந்த ப்ரைஸில் ஆரம்பிக்க போகுது. ஆல்ரெடி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மார்க்கெட் அடுத்த வெள்ளிக்கிழமையும் லீவாக இருக்க போகுது. வர வெள்ளிக்கிழமையும் லீவாக இருக்க போகுது. ஸோ ஒர்க்கிங் டே இந்த எக்ஸ்பைரியை பொறுத்த மட்டும் புதன் வியாழன் திங்கள் 4 நாள் தான் இருக்க போகுது. திங்கள் செவ்வாய் அடுத்து 4 நாள் தான் இருக்க போகுது எக்ஸ்பைரிக்கு. ஸோ மார்க்கெட்டில் கண்டிப்பாக வாலடைல் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் என்ன நடந்தால் ட்ரெண்ட் ரிவர்சல் இந்த லாஜிக்கை தான் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ராடே அப்படின்றத நீங்கள் அணுகணும். மார்க்கெட் இந்த லெவல்ஸை தாண்டி 22,500 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சாதான் டவுன் சைடில் இருந்து அப் சைட் போகக்கூடிய வாய்ப்பு க்ரியேட் ஆகும். சொல்லப்போனால் இன்னும் மார்க்கெட் டவுன் சைட் போகிறது ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் நமக்கு ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தில் கிடைக்கல. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த 500க்கு மேலே ஓப்பன் பண்ணுறாங்களா, ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்களா, முக்கியமாக ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தில் 500 ஸ்ட்ரைக் கால் போட்டு என்ன மாதிரி ட்ரேட் ஆகிறாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்குமா இல்லையா. சும்மா அங்கே ட்ரம்ப் இதை சொல்லிட்டாரு அதை சொல்லிட்டாரு அப்படின்றத தாண்டி அதெல்லாம் நடக்கணுமா இல்லையா அப்படின்றது லைவில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தில் கண்டுபிடிக்கணும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா தான் தவறான ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணுவீங்க. நிறுத்தி நிதானமாக பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் 6 மணி நேரம் இருக்குது, நான் 5 நிமிஷத்தில் ட்ரேடை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படின்ற நினப்பில் இருக்காதீங்க. அந்த 5 நிமிஷத்தில் ட்ரெண்டுக்கு உண்டான சைடில் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கிது அப்படின்னா அதை எடுக்கிறதுல தவறில்லை. ஆனால் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் எனக்கு காலையிலே ஒரு என்ட்ரி கிடைக்கிது, அதை நான் எடுத்துகிட்டு உடனே வெளியே போயிடுறேன் அப்படின்ற மாதிரியான நினப்புகள் எல்லா நாளும் சரியாக அமையாது. எனக்கே ஒரு நாள் மாட்டிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு க்ரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவில் தான் இந்த ஆப்ஷன் செயின் ரன் ஆகுது அப்படின்றத மைண்டில் டீப்பாக ஃபஸ்ட்டு பதிய வைங்க. ஒரு எக்ஸ்பைரி டேயில் எப்படி பை செல் எல்லா ஸ்ட்ரைக்லேயும் நடந்தாலும் எப்படி ஓடிஎம் ஸ்ட்ரைக்கெல்லாம் 0 பண்ணுறாங்க, ஐடிஎம் ஸ்ட்ரைக்குங்களுக்கெலாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ரியல் வேல்யூ மட்டும் கிடைக்குது, அதை மட்டும் எல்டிபியாக எப்படி 3:30 மணிக்கு கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஷன் செயின் என்ன ஃபார்முலாவில் தான் ரன் ஆகுது அப்படின்றத கூகுள் பண்ணி பாருங்கள்.
இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஆப்ஷன் செயின் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. இது கூடவே தான் நம்ம பையும் செல்லும் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர, நம்ம பை செல் பண்ணுறதால மட்டும் மார்க்கெட் நகரில் நாம் மீன்ஸ் ஒரு இன்ஸ்டியூஷனல் லெவல் ட்ரேடரையும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ரொம்பவும் பேசிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.